100 மீட்டர் ரன் பண்ற உசேன் போல்ட்ல இருந்து 42 கிலோமீட்டர் ரன் பண்ற எலியோட் கிப்சோகி வரைக்கும் எல்லா டிஸ்டன்ஸ் ரன்னிங், எல்லா கேம்ஸ், எல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கோர். இந்த கோரை நாம எப்படி ஸ்ட்ரென்த் பண்றது, என்ன எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு ரெப்ஸ் பண்ணணும், எவ்வளவு செட்ஸ் பண்ணணும், ஸோ வீக்லி எவ்வளவு நாள் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பாக்குறது மட்டும் இல்லாம ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு எக்ஸசைஸும் நான் செஞ்சும் காட்ட போறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீ டெக் கிரன்ச்சஸ் பண்ண போறோம். ஒரு 20 ரெப்ஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே உங்க நீயை இப்படி லிஃப்ட் பண்ணணும் சரிங்களா. ஒரு 20 ரெப்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடக்கூடாது சரிங்களா. கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஸ்லோவாகவே பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போறோம்னா சிசர் கிக்ஸ். அது ஒரு 20 ரெப்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிசர் கிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சரிங்களா. இப்படி வந்து இப்படி வந்தாதான் ஒன்று. ஓகே, ஸோ இது 1 2 அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சிசர் கிக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரஷ்யன் ட்விஸ்ட். ஓகே, 5 செகண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரஷ்யன் ட்விஸ்ட் அப்படிங்கிறது இங்கே டச் பண்ணி இங்கே டச் பண்ணாலும் ஒன்று சரிங்களா. இங்கே 1 2 அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ இதுவும் ஒரு 20 பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃப்ளோர் டச் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃப்ளோர் டச் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த மாதிரி படுத்து கிடந்துக்கிட்டு. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோர் டச் சரிங்களா. உங்கள் ரன்னிங்க்கு ஹிப்புக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் சரியா. ரன் பண்ணும்போது சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால் ஒரு 15 கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ 10 கூட பண்ணுங்க சரிங்களா. ரன்னிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா. அவங்க ஹிப் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆனாலே ரன்னிங் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அடுத்து பண்ண போகிறது ஃப்ளட்டர் கிக்ஸ் சரிங்களா. ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துவாங்க. ஒவ்வொரு செட்ஸுக்கும் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடுத்த சைடு நம்ம நல்லா பண்ண முடியும் சரிங்களா. ஸோ ஓகே, ஃப்ளட்டர் கிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சிசர் கிக்ஸ் பண்ணோம்ல, சிசர் கிக்ஸ் நம்ம இப்படி பண்ணோம், இது நம்ம மேலே பண்ற போறோம் சரிங்களா. ஓகே, ஃப்ளட்டர் கிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளாங்க். ஓகே, பிளாங்க் ஒரு 30 செகண்ட்ஸ். ஓகேவா? ஃபில்டர் கேஸ் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்லோவாக இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணால் போதும். சரி, அப்போ தான் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிளாங்க் ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று அட்வான்ஸ்லாம் போன போது பிளாங்க்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதை வச்சு செட்ஸ் பண்ணலாம். ஓகே, பிளாங்க் ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1, கேளுங்க. இந்த மாதிரி இப்படிலாம் இப்படி நிற்கக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக பாடி நல்லா ஸ்டெடியாக அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹீல் டாப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீல் டாப்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி படுத்துக்கிட்டே உப்பு குத்தியாக டச் பண்ணணும். சரிங்களா? டச் பண்ணி அடுத்த சைடு. சரிங்களா? ஓகே, 5 செகண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ரன்னிங் முடிச்சுட்டு அப்படியே பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு பண்ணா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் கொடுக்குறேன். ரன்னிங் முடிச்சுட்டு கரெக்டாக பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஹீல் டாப்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸ்லோவாகவே பண்ணணும். 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே, ஸோ ஹீல் டாப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பண்ண போகிறது மவுண்டன் கிளைம்பர். ஸோ இதுவும் ரன்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 20 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ரன் பண்ணுற மாதிரி தான். மவுண்டன் கிளைம்பரும் ஒரு 30 செகண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நின்றுக்கிட்டு ரன் பண்ணுவோம்ல, ஸோ இதுதான் மவுண்டன் கிளைம்பர். சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 1, அதாவது இந்த நீ மேலே வந்து இது வந்தால் தான் 1. சரிங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட்லாம் நான் பண்ணது கிடையாது, இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து எவ்வளோ ரெப்ஸ் பண்ணணும், எவ்வளோ செட்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 ரெப்ஸ், ஓகே, ஒரு 15 வச்சு 2 செட்டு பண்ணுங்க. வீக்லி ஒரு 2 டைம்ஸ் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ மண்டே அப்புறம் ஃப்ரைடே இல்லை டியூஸ்டே பண்ணுங்க. அப்படின்னா
சாட்டர்டே சரிங்களா. ஒரு 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி கேப் விட்டு பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப வந்து பெயின் இருக்கும். நீங்கள் தொண்டை போகும்போதுலாம் ரொம்ப ஒரு கைத்தை வச்சு கட்டினா இப்படி அந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 or 3 வீக்ஸ் போனதுக்கப்புறம் அடாப்ட் ஆயிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் 3 டைம்ஸ் கூட வீக்லி வந்து பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஒரு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 24ல் ஓடணும், இல்லை 1600 மீட்டர் ஒரு 6க்குள்ளே ஓடணும், 540ல் ஓடணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி பண்ணணும். ஒரு 20 reps வச்சு 2 செட்டு டெய்லி வந்து பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்கள் கோர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஃபினிஷிங்கில் நல்லா புஷ் பண்ணி ஓடலாம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்காது. ஒரு 3 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் லாஸ்ட் 4th கிலோமீட்டர் 5th கிலோமீட்டர் நிறைய பேர் ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுற பசங்க சொல்லுவாங்க சரிங்களா. 4th கிலோமீட்டர் 5th கிலோமீட்டர் டவுன் ஆயிடுது சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்படின்னா நல்லா ஃபைட் பண்ணலாம் ஓகேவா. 1600 மீட்டர் லாஸ்ட் 400 மீட்டர் நல்லா புஷ் பண்ணி ஓடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டொமக் பெயின் ரன் பண்ணும்போது ஸ்டொமக் பெயின் இருக்கவங்களுக்கு இந்த கோர் ஸ்ட்ரென்த்லாம் பண்ணுறதால உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்து இருக்காது சரிங்களா. ஸோ இந்த கோர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மார்னிங்கே ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஈவினிங் அப்படிங்கிறது நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது ஸ்டொமக் பெயின் வந்து வர சான்ஸ் இருக்கு பண்ணும்போது சரியா பண்ணவும் முடியாது ஓகேவா. ஸோ நீங்கள் மார்னிங் பண்ணீங்க அப்படின்னா நைட்டு சாப்பிட்ருப்பீங்க, நல்ல கேப் இருக்கும் ஓகே. அப்போ ஸ்டொமக் நல்லா எம்டியாக இருக்கும் சரிங்க. அதனால் நீங்கள் வந்து பண்ணுறதால உங்களுக்கு பெயின் அந்தளவு ரொம்ப வந்து பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது சரி. நம்ம ஆஃப்டர்நூன் ஈவினிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அதனால் நீங்கள் மார்னிங்கே பண்ணுங்க. ஸோ இந்த மார்னிங் நாம எப்போ பண்ணுறது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டவுட் இருக்கும். ரன்னிங் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது சேர்த்து வந்து இந்த கோர்ஸ் வந்து பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ நான் இது எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ரன்னிங் முடிச்சுட்டு கிரவுண்டில் வச்சு ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சிடுவேன். ஏன்னா கிரவுண்டில் வந்து உட்காந்து பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்காது, இடம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் உட்காந்து பண்ணுறது சரி. அங்கே சரியாக கிரவுண்டில் உட்கார முடியாது, நிறைய பேர் ரோட்டில் வந்து ரன் பண்ணுவீங்க சரிங்களா. அங்கெல்லாம் உட்காந்து பண்ண முடியாது சரி. அதனால் நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் ஸ்ட்ரெச்சஸை முடிச்சிடணும். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த உட்காந்து பண்ணுற கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஸ்ட்ரெச்சிங்கை வந்து பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ கேப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கணும், 1 மணி நேரம் கழிச்சுலாம் பண்ணக்கூடாது சரிங்களா. அந்த ஸ்ட்ரெச்சிங் அப்படிங்கிறது அதுக்குள்ள முடிச்சிடணும் சரிங்களா. வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரன்னிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்கு, ரன்னிங் லெக் ஸ்ட்ரென்தனிங் வேணும், சில சின் போன் பெயின் இருக்கு, ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன் சரிங்களா. ஸோ அப்புறம் நம்மளுடைய கௌசோ பிசிக்கல் அகாடமில இருந்து ஆன்லைன்ல ரன்னிங்க்கு எல்லா டிஸ்டன்ஸுக்கும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்மி 1600 மீட்டர், SSGD 5 கிலோமீட்டர், மேரத்தான் ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லா வகையான பிசிக்கலுக்கு ஸோ ரன்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு எல்லா ட்ரைனிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பிசிக்கல் கிளியர் பண்ணிருக்காங்க. மேரத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேரத்தான் நல்லா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வந்து ரன்னிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ ரன்னிங் ரிலேட்டட் ஆல்ரெடி சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஓகே गाइस, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.